வடிவேல் முதல்கிட்ட இன்னைக்கு முதலமைச்சர் வந்து மகளிர் உதவித்தொகை அது விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். முதலீடுகள் கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே ஈர்த்துள்ளதாக சொல்கிறார். இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில் வெறும் விளம்பரத்தை மட்டுமே நம்பி திமுக அரசு ஆட்சி செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? அதாவது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏறத்தாழ 545 வாக்குறுதிகள்கிட்ட கொடுத்தாங்க சார். இந்த வாக்குறுதிகளில் ரொம்ப மெயினாக சொன்னது வந்து மகளிருக்கு அனைத்து மகளிர்களுக்கும் 1000 ரூபா. நம்ம அனைத்துங்கிறத அழுத்தி சொல்லணும். அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2,17,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்குது. இன்றைக்கி முறையாக ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களுக்கு அப்புறம் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிறதுக்காக ஒரு 96 லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ள மகளிருக்கு மட்டும் 1000 ரூபா கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு தகுதி வாய்ந்த மகளிர் அப்படின்னாங்க. ஓகே, மீதி உள்ளவங்களாம் தகுதி இல்லாதவங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக மீதமுள்ள ஒரு 17 லட்சம் மகளிர்களுக்கு வந்து இது 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா மீதம் இருக்க 1,04,00,000 மகளிர்கள் அப்போ தமிழ்நாட்டில் இல்லையா? அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி என்ன சொல்ல வரீங்க? அனைவருக்கும் நாங்கள் வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் சொல்லிவிட்டு இப்போ 1,04,00,000 மகளிர்கள் இருக்காங்களே அவங்கள நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடிய இந்த திமுக அரசாங்கம், மாறுதட்டியக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் எடுத்துக்கணும். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 5 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைச்சிட்டாங்களா? நீட்டை ரத்து பண்ணுறோன்னு நாங்கள் பண்ணிட்டாங்களா? கல்வி கடனாக ரத்து பண்ணுறோன்னு நாங்கள் பண்ணிட்டாங்களா? கேஸுக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறோன்னு நாங்கள் கொடுத்துட்டாங்களா? 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்துட்டாங்களா? மாதந்தோறும் மின் அளவீடு செய்யும் முறையை நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் கொடுத்துட்டாங்களா? அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டாடுறோம் நாங்கள் கொண்டு வந்துட்டாங்களா? இவ்வளோ திட்டங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நான் நேரம் கம்மியாக இருக்கனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டுட்டு வராமல் நாங்கள் வந்து இன்றைக்கி சிறப்பான ஆட்சி பண்ணிட்டோம், திராவிடர் மாடல் ஆட்சின்னு சொல்லி நீங்கள் எதை கேட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறீங்க? அதுக்கு நீங்கள் முன்வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அவங்க சரியான விளக்கம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் சரிதான், அதில் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம், எங்களால் முடியாத வாக்குறுதிகள் அது ஏன் முடியல அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீட்டை ரத்து செய்கிறோன்னு சொன்னோம், ஆனால் அது வந்து அதற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கணும், நாங்கள் அதுக்கான சட்ட போராட்டத்தை கையில் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம், எங்களால் அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலைக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் நிதி கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கான தகுந்த காரணத்தை முன்வைக்கிறாங்களே. எல்லா திட்டங்களுக்கும் நிதி இல்லைன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட முடியும். தகுந்த காரணம்ங்கிறது நிதி இல்லைங்கிறது தான் தகுந்த காரணமா? எனக்கு புரியல. நீட்டுங்கிறதுக்கு மத்தியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். உச்சநீதிமன்ற உத்தரவு தான் நீட் தேர்வு நடக்குதுன்னு தெரியும். அதை தாண்டியும் நான் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு போலி நம்பிக்கையை இந்த மக்கள்கிட்ட விதைச்சது யார்? அதை வச்சு அனிதாவோட மரணத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணது யாருங்க? இன்னைக்கு நீட் தேர்வில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்களா இல்லையா? சென்னையை சேர்ந்த மாணவர்களே முதலிடத்தை பிடிச்சிருக்காங்களா இல்லையா? அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்தியிருந்தா இன்னமும் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போயிருப்பாங்க. அவங்கள நீட் இல்லை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம்னு குழப்பத்திலே உண்டு பண்ணி இன்னைக்கு வந்து தகுந்த காரணம் நாங்கள் மத்திய அரசாங்கத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம் 4.25 வருஷத்துக்கு அப்புறம். நீங்கள் சொல்கிற வார்த்தை இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை. நீங்கள் ஏன் வந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரல? இந்த திட்டத்தை கொண்டுட்டு வருவேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தது யார்? நீங்கள் தானே. இதுக்கெல்லாம் நிதி பத்தலைன்னு எல்லாருனாலையும் சொல்ல முடியும் சார். நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள். கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாடு வாங்கின கடன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 லட்சம் கோடி தான். இந்த 4.25 வருஷத்தில் இந்த திமுக அரசு வாங்கியிருக்க கடன் வந்து 4.5 லட்சம் கோடி. 4 வருஷத்தில் மட்டும் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி 9 லட்சம் கோடி கடனோட இந்தியாவிலேயே முதல் கடன் உள்ள மாநிலமாக வந்து தமிழகம் இருக்குன்னா இவ்வளோ பெரிய அசிங்கம் யார்? எதனால்? இங்கே கையாளாகாத இந்த திமுக அரசாங்கனால. இந்த ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தமிழ்நாடு அரசாங்கம் தான். நீங்கள் ஒரு கையாளாகாத அரசு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இந்திய அளவில் அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் வந்து ஒரு ரேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், மக்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து முதல் ஒரு 2-3 இடங்களில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விளம்பரத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசாங்கம் ஒரு கட்சி ஆட்சி செய்யுது அப்படின்னா எப்படி வந்து எல்லா துறைகளிலும் இப்படி வளர்ச்சியை காட்ட முடியும்? அது ஒரு சில துறைகளில் தமிழகம் முன்னோக்கி இருக்குங்கிறது நம்ம வந்து மாற்றுக்கிறதுலாம் இல்லை. நான் வந்து திமுக மாதிரி பொய் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. முன்னோக்கி இருக்குது, நம்ம பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் நாங்கள் எல்லாத்துலேயுமே மற்ற மாநிலங்களோட சிறப்பாக செயல்படுறோம் அப்படிங்கிறது. அதாவது உபரி நிதியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் உத்தரப்பிரதேசலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் எவ்வளவோ பின்தங்கி இருக்க உத்தரப்பிரதேசம் இன்றைக்கி 36,000 கோடி உபரி நிதி வச்சுருக்காங்க.
குஜராத் கிட்டத்தட்ட 18,000 கோடி உபரி நிதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உபரி நிதிகள் வைத்துக்கொண்டு நீங்கள் செலவழிக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கையில் இன்னைக்கு தமிழ்நாடு நீங்கள் சொல்கிறீங்க எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியாவிலே தூய்மையற்ற நகரங்களில் முதல் இடத்துல மதுரை இருக்குது. அதுக்கு திமுக அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது? நிச்சயமா இது உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் எடுத்துக்கிறேன். வடிவேல் நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது சார், நம்ம வந்து மகளிர் உதவி தொகை வந்து இவங்க சொல்கிறாங்க 1,00,000 பேர் 1 கோடி பேர் கொடுத்துருக்கோம், இதே கொடுக்கணும். அதாவது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? மொத்தம் அனைவருக்கும் மானியம் கொடுக்குறோம் அப்படி தானே நீங்கள் சொன்னீங்க, உதவித்தொகை கொடுக்குறோம் தான் சொன்னீங்க. அப்புறம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தகுதி வாய்ந்த மக்களுக்கு மட்டும் சொல்லிட்டு 1 கோடி குடும்பங்களை நீங்கள் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது எப்படி? நான் திமுகவுக்கு சார்புள்ள மக்களுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேர்வு எடுக்கல. தகுதினா இப்படி திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க அதுதான் தகுதியா அப்படிங்கிறது எனக்கு புரியல. இன்றைக்கி இப்போ அரசு அதிகாரிகளுக்கே இந்த 1000 ரூபா போகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள் அரசு அதிகாரிகளுக்கு போகுது, கார் வச்சுருக்கவங்களுக்கு போகுது, 2 மாடி 3 மாடி கட்டடங்கள் வச்சுருக்கவங்களுக்கு போகுது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, திமுக சார்பு இருக்க மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது தான் தகுதியா? இல்லை நான் என்ன சொன்னால் நீ கொடுக்குறோம் அப்படின்னு முடிய விரிவாக்கம் எலெக்ஷன் டயத்தில் ஏன் நடக்கணும்? அதான் சார், அதுதான் நமக்கு தெளிவாக மக்களுக்கு என்னதுன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் கொடுத்தோம்னா வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் திமுக செயல்படுது. அதுதான் முக்கியமான எண்ணம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். தேர்தல் நேரத்தில் நம்ம கொடுக்க போகிறது இப்போவே நம்ம முன்னாடியே ஒரு முன்னறிப்பை சொல்லிடலாம். பொங்கலுக்கு வருகிற பொங்கலுக்கு வந்து திமுக அரசாங்கம் 5,000 ரூபா கொடுக்க போகுது, ரேஷன் கிடையாது. இப்போ அந்த திட்டத்தை விரிவாக்குறாங்க. அப்படி விரிவாக்கி இப்போ தகுதி இல்லாதவங்கெல்லாம் மறுபடியும் அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன்றாங்க. எந்த கிரைட்டீரியாவை வச்சு இவங்கள தகுதி உள்ளவங்க அப்படின்னு டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியல. அதுக்கான லிஸ்ட் பட்டியல் அவங்கக்கிட்ட இருக்கா? இல்லை அரசாங்கம் வந்து இந்த அடிப்படையில் இவங்க வந்து ஒருத்தங்க வந்து இந்த மகளிர் உதவித்தொகைக்கு தகுதி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற கிரைட்டீரியாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் முழுசாக அரசாங்கம் சேர்த்துச்சான்னே தெரியல. அதான் சார், அதாவது அங்கே பொறுத்த வரைக்கும் திமுக வட்ட செயலாளர், அங்கே இருக்க பகுதி செயலாளர்கள் அவங்க தான் அதை தகுதி பார்க்குறவங்க அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாச்சு. ஏன்னா 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்க இடத்துல 96 லட்சம் மக்கள் குடும்பங்களுக்கு மட்டும்தான் முதற்கட்டமாக அவங்க கொடுத்தாங்க. அது நீங்கள் நிதி பத்தலை அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் நிதி கண்டிப்பாக உதவித்தொகை கொடுங்க. மகளிருக்கான வெறும் 96 லட்சம் பேருக்கு கொடுத்தது மூலம் மட்டுமே தமிழ்நாடு வளர்ச்சியில் எங்கேயோ போயிடுச்சுன்றாரு. அதாவது இது வந்து சிரிப்புக்குரியதா இல்லை வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியல சார். அதாவது நீங்கள் வந்து உபரி தொகையை வச்சு மக்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. இதுதான் வந்து உலக நாடுகளில் இருக்க வரைமுறை. தமிழ்நாடு மட்டும்தான் கடன் வாங்கி அந்த தொகுதியில் வந்து நம்ம அந்த பகுதியில் வந்து நான் உதவித்தொகை பண்ணுறேன். இங்கே வளர்ச்சி திட்டங்கள், ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் இங்கே பண்ண முடியாமல் இருக்கு. இந்த உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி அது பாண்டியன் சார் சரியாக புரிஞ்சுக்கலையும் தான் எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுது, முத்ரா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன காய்கறி வியாபாரி ஒரு 10,000 ரூபாய் லோன் வாங்கி அதை அவர் ஒழுங்காக கட்டினாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், அவங்க ஒழுங்காக கட்டினாங்கன்னா உடனே போய் அதை கட்டி முடித்தாங்கன்னா 50,000 ரூபா வாங்கிக்கலாம். அதை திரும்ப கட்டினா 1 லட்சம் வாங்கிக்கலாம், 2 லட்சம் வாங்கலாம். இதுதான் எம்பவர்மெண்ட்டு அப்படிங்கிறது. இதை தாண்டி மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறனால அவங்க எப்படி வந்து ஒரு பெண்கள் இல்லத்தரசிகள் சுயசார்பு பெறுறாங்க அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்க முடியல. நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். நீங்கள் இதை கொடுக்கறது கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம் சார். அதை நான் கடன் வாங்கி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அதை நான் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களோட வரி பணம். கடன் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய பணக்கார நாடுகளே கடன் வாங்குதுங்கிறாரு அவர். அதான் சார், எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இருந்தால் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வந்து கடனாக வாங்கி அதுக்கு பல லட்சம் கோடிகள் கடனாக வாங்கி 10,000 கோடி வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்க முடியல, பழைய ஓய்வு திட்டம் கொடுக்க முடியல, ஏன்னா நிதி பத்தலை. ஆனால் நீ வந்து கடன் வாங்கி நீ வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத இது வந்து என்ன நகைச்சுவையாக தானே இருக்கு. நீங்கள் அமெரிக்காவோட இதை கம்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்க மக்கள் கிட்ட கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, மக்கள்கிட்ட அந்த சொன்ன அந்த வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இன்னமும் தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கலை அப்படின்றாரு. அதாவது தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் இருக்குது சார். அதனால் வந்து முன்கூட்டியே இந்த திமுக கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக உருவாக்கலை, ஏற்கனவே இருக்கிற கூட்டணி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணியை பாதுகாக்கிறதுக்கே அவங்களால முடியலை. இப்போ காங்கிரஸ் இங்கே கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஒருத்தர் போய் தாவேகாவோட கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான சூழல் தான் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் உறுதிபெறாத தகவல். அதான் சார், மீடியாவில் வர்றதை வச்சு தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை விசிகா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாமக உள்ளே வந்துட்டா விசிகா எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்குது. இன்னைக்கு பாஜக வந்து என்டிஏ கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 2-3 மாதங்கள் இருக்கிற அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து எந்த மாதிரியான கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்கள் தலைவர் அமித்ஷாவுக்கு தெரியும். அந்த மாதிரியான கூட்டணிகளை நாங்கள் தெளிவாக உருவாக்கிக்குவோம். ஆனால் மக்கள் வந்து கூட்டணிகளை பார்த்து மட்டும்தான் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
மக்கள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, என்ன விதமான சாதனைகள் செஞ்சுருக்கீங்க, எப்படிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலிட்டால் இன்றைக்கி திமுகவில் வந்து ஊழல் மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கு திமுகவில் ஊழல் செய்யாத அமைச்சர்கள்னு ஒருத்தர் கூட நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கட்டும், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணி 474 நாட்கள் சிறையில் இருந்துட்டு இப்போ ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. அமைச்சர் துரைமுருகன் 1966 வரைக்கும் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தப்ப ஊழல் பண்ணிட்டு சொத்து குவிப்பு வழக்கில் உள்ள இருந்துட்டு வந்திருக்காரு. கேஸ் அவர் மேலே நடந்துட்டு இருக்கு. KKSR ராமச்சந்திரன் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. 17 அமைச்சர்கள் மேல ஊழல் இருக்கு, எல்லாம் ஊழல் இருக்கு. அததான் எதிர்க்கட்சிகள் சரியா கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்க மாட்டாங்க, அதை ஆளும் திமுக பயன்படுத்திக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. அதாவது இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பட்டியலோட மக்களுக்கு தெரியும் சார். இன்னைக்கு யார் வந்து ஐபெரியசாமிலாம் அமைச்சர் ஐபெரியசாமிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீட்டு வசதி வாரியத்தோட இடத்த வந்து மனைவி பேரில் மாற்றிருக்காரு. மா சுப்பிரமணியன் அவரை பார்த்தீங்கன்னா சிப்காட் இடத்த வந்து மனைவி பேரில் பட்டா மாற்றிருக்காரு. இவங்க மேலெல்லாம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீதிபதிகள் அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா நீதிபதிகளை வந்து பயமுத்துற அளவுக்கு அச்சுறுத்துற அளவுக்கு இம்பீச்மெண்ட் கொண்டாடுறீங்க பார்லிமெண்ட்ல. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டா நீதிபதி சிறப்பான நீதிபதி அப்படிங்கிறீங்க. நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க, உங்கள் மேலே தவறு இருக்குன்னு சுட்டி காட்டிட்டோம்னா அவங்க மேலே பதவி நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னு பாராளுமன்றத்தில் கோஷம் போடுறீங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டா மட்டும் இங்கே ஆளுங்கட்சி ஆயிரலாம், ஆட்சியை பிடிச்சிடலாம், 1000 ரூபா கொடுத்தனால ஆட்சியை பிடிச்சிடலாம் திமுக போடுற கணக்கு கண்டிப்பாக இந்த கணக்கு வந்து ஃபெயிலியர் தான். முதலமைச்சர் சொல்கிறாரு நான் நீங்கள் போகிற எல்லா பாடலையுமே 6 அடிப்பேன்னு. அவர் இந்த தேர்தலில் டக் அவுட் தான் ஆக போகிறாரு. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க ஊழல்கள், நீங்கள் பண்ணியிருக்க வந்து மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, இதெல்லாம் மக்களும் அரசு ஊழியர்களும் இந்த முறை எப்பொழுதுமே அரசு ஊழியர்கள் திமுக பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாறு சார். இந்த முறை இந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் 90% திமுகவுக்கு எதிராக நிற்க போறாங்க அப்படிங்கிறத மக்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, நான் இதை உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.